அந்த வருஷம் மட்டும் லாயலா காலேஜ் thousands of applications அவங்க பிகாம்க்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. வெறும் 130 சீட்ஸ். அதில் 65 பிரிச்சிருக்காங்க. அதில் அந்த 65வது சீட்டை வந்து எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட் இயரில் எந்த பணக்கார பசங்க யாரும் என்னோட பேச மாட்டாங்க. ஏன்னா என் மூஞ்சி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டேன், யாரும் என்னோட பேச மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது காலேஜ் டே ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ரிஹர்சல் வச்சாங்க. அந்த ரிஹர்சல் போய் நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய காலேஜ் டே ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னுடைய பேரை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட் இயர் லாயலா காலேஜ் பிகாமில் இவர் தான் ஸ்டார் ஆஃப் லாயலா கோல்டு மெடல் வாங்குறாருன்னு சொல்லிட்டு எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் காலேஜில் எல்லாரும் என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் ஃபஸ்ட் இயரில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். வாங்கும் பொழுது கூட பெட்ரோல் பங்க்கில் போய் வேலை செய்வேன், ஃபுட் வேர்ல்டில் போய் வேலை செய்வேன். இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேலை செஞ்சு தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். செகண்ட் இயர்லேயும் எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. தேர்ட் இயர் காலேஜ் படிக்கும் பொழுது காலேஜில் செக்ரட்டரியாக நான் ஆனேன். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரி ஆகி தேர்ட் இயரும் ஸ்டார் ஆஃப் லாயலா கோல்டு மெடல் ரிசீவ் பண்ணி ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்கிட்டேருந்து காலேஜ் டேயில் வந்து இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ செக்ரட்டரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சொல்லி ஒரு பெரிய அவார்டோட என்னுடைய காலேஜ் லைஃப்பை நான் முடித்தேன். நான் கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்டவ. சின்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண பயமா இருக்கும். +2 எக்ஸாம் நல்லா பண்ணியும் ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்பதான் டோல் ஃப்ரீ நம்பர் கிடைச்சது. எனக்குள்ள தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாச்சு. உன்னை மாற்றும் சக்தி புத்தகத்தை இலவசமாக பெற்றிட கால் 1800425885. தேங்க்ஸ் டு உன்னை மாற்றும் சக்தி. லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கியா? ஹலோ, உன்னை மாற்றும் சக்தி இலவச புத்தகம் பெற கால் 1800425885. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். உன்னை மாற்றும் சக்தி. காலேஜ் லைஃப் முடித்த பிறகு என்னுடைய செல்ஃபோனில் ஒருத்தர் கால் பண்ணார். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் கால் பண்ணி அவர் சொன்னார், உனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, ஹோட்டல் கீதாஞ்சலி டி நகரில் இருக்குது, நீ போய் அவரை பார்க்கணும். அப்போது நான் யோசித்தேன், யார் இந்த சொந்தக்காரர் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பார்க்கும்பொழுது அவர் பார்த்தா ஒரு 6 அடி 2 இன்ச்சு இருந்தார். மனுஷன் நல்ல உயரமாக வந்து சொன்னார், ஐ எம் யுவர் அங்கிள் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்தாரு. நீங்கள் அங்கிள்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழில் வந்து நீங்கள் என்ன உறவுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பின்னு சொன்னார். என் இருதயத்தில் ஒரே அதிர்ச்சி. நான் யோசித்தேன், என்னுடைய அம்மாவுடைய தம்பியா? நான் இவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் யார், எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் ஃப்ளாஷ்பேக்கை சொன்னார். என்னென்னா, என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் மதுரை மீனாட்சி கோயிலில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த பிறகு என்னுடைய அப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழாததோட்டு என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்பொழுது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என்னுடைய அக்காவை கொண்டு போய் என்னுடைய பாட்டி வீட்டில் விட்டுட்டு, அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக, அதனால் என்னை கொண்டு போய் ஒரு கிச்சன் அறைக்குள்ளே கொண்டு போயிட்டு கேஸை திறந்து விட்டு அவங்க மேலே கெரோசின் ஊற்றிருக்கிறாங்க. இந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரமாக்கு ஒரு சந்தேகம், என்னடா வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது, இப்போது இவங்க கொண்டு போயிட்டு இந்த அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, கேஸ் ஸ்மெல் வருது, கெரோசின் ஸ்மெல் வருது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து ஜோராக அந்த கதவை தட்டியிருக்காங்க. அம்மா கதவை தரங்க தட்டும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த கதவை அப்படி திறந்து என்னை அப்படி தூக்கி போட்டாங்களாம். அந்த வேலைக்காரம்மா அப்படியே தூக்கும் போது பார்த்தா அந்த கெரோசின் ஸ்மெல்லு என் மேலே வீசுது, அப்படியே நனைஞ்சிருக்கேன். அந்த வேலைக்காரம்மா என்னை தூக்கிட்டு ஒரு 200 அடி கூட போகலையா, அதுக்குள்ளே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த இந்த கதையை வந்து அந்த வேலை செய்கிற வேலைக்காரமாக தான் எங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியா தேசம். எங்கள் அம்மா ஒரு மலேசியா தமிழர். எங்கள் பாட்டி எங்கள் மாமா எல்லாம் மலேசியாவிலேருந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு கடைசியாக நான் அந்த கொல்லி வச்ச பிறகு என்னையும் என்னுடைய அக்காவையும் அவங்க மலேசியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா மலேசியாவில் வந்து சண்டை போட்டு எங்களை மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டார். இதுதான் நடந்தது சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் கேட்டார், உன்னுடைய அக்கா எங்கே?
நான் சொன்னேன், அக்கா இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டாங்க மாமா. அக்காவை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி நீ என்ன பண்ணுற? நான் இந்த மாதிரி வளர்ந்தேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், இப்போ படித்து இப்படி வந்த மாமான்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், நீ என்னோடு நீ மலேசியா வரணும். எங்கள் மாமா ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு ஆள். அவர் நல்ல வெல் டு டூ செட்டில்டு பர்சனாக இருந்தார். காரெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், நம்ம பெரிய மாமாவை போய் பார்க்கணும். அப்போ பெரிய மாமாவை போய் நாங்கள் பார்க்க போகும்போது பெரிய மாமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கார். அவர் நல்ல காவி கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கையில் ஒரு கோல் வச்சுட்டு இருக்கார். நான் பார்த்தேன், யார் இது இவ்வளோ பெரிய சைஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட பேசும்போது தான் நான் புரிஞ்சிட்டேன், என்னுடைய தாய் மாமன் அவர் வேறு யாரும் இல்லை, பாலயோகி சுவாமிகள்னு சொல்லிட்டு மலேசியா தேசத்துடைய இந்து மத தலைவரே அவர் தான். ஒரு நாள் நான் பெட்டாலிங் ஜெயா பிஜேன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் நடந்துட்டு போகும்பொழுது ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு உணர்வு சொல்லுது, நீ இந்த பில்டிங்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. அந்த பில்டிங்குள்ளே போகிறேன். அந்த பில்டிங்கில் யாருமே இல்லை. அந்த பில்டிங்குள்ளே போகும்போதே என்ன அறியாமே கண்களில் கண்ணீர். நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுதுகிட்டே இருக்கேன். அந்த ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காரும் பொழுது இன்னும் அழுகுறேன். அப்போ கண்ணை இப்படி மூடி கண்ணை இப்படி திறந்து பார்த்தா ஒரு வெள்ளை செவுரு இருந்துச்சு. அந்த செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தாடியோடு இருந்தார். அந்த மனுஷன் கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அவர் கோலை இப்படி நீட்டுறாரு. கடல் ரெண்டாக பிரியுது. நிறைய ஜனங்க ஓடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, யார் இதுன்னு. நான் மேலேயும் கீழேயும் பார்க்குறேன், ஏதாச்சும் எல்சிடி இருக்கா, ப்ரொஜெக்ட் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு வெள்ளை செவுத்தில் இந்த காட்சியை நான் பார்க்குறேன். பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலுவை இருந்துச்சு. இன்னும் அழுவ ஆரம்பிக்கிறேன். இன்னும் கதறி கதறி அழுவ ஆரம்பித்து உச்சிக்கு போகிறேன். ஏன் அழுவுறேன், எதற்காக அழுவுறேன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அப்படி கதறி அழுது அப்படியே உச்சியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையிலேருந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு இறங்கி அங்கே ஜீசஸ் வந்து சொன்னார், என் மகனே இந்த தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு செல். இந்த ரெண்டே வார்த்தை தான், என் மகனே இந்த தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு செல். அங்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணி நான் சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கின பொழுது என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன்னு தெரியல. நமக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை தேடினேன். 7 மாதம் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தினால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போது என்ன அறியாமே நான் அந்த சத்தத்தை நோக்கி போனேன். போய் அந்த இடம் பார்த்தா ஒரு மீட்டிங் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ மீட்டிங் நடக்கிற ஒரு இடம். கடைசியாக அந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போது என் சின்ன வயசில் எனக்கு வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் விநாயகர் சதுர்த்திக்கு பிறந்ததோட்டு ஜெய் கணேஷ்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் ரூபன்னு இந்த பேரை வந்து நான் மாற்றினது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மீட்டிங் முடிகிற டைமில் அந்த புல்பிட்டில் இருந்து அந்த பர்சன், அவர் பேர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப்னு சொல்லிட்டு, அவர் அங்கேருந்து என்னுடைய பேரை கூப்பிட்டா, ரூபன், யார் அந்த ரூபன்? உன் வாழ்க்கையில் நீ சமாதானத்தை இழந்து வந்திருக்கிற, உன் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் நீ வந்திருக்கிற, ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு அவருடைய சொந்த சமாதானத்தை தராரு, அவருடைய ஒரு புது வாழ்க்கையை உனக்கு தராருன்னு சொன்னார். அப்போ என் இருதயத்தில் எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வெளியில் போகிற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ நான் யோசித்தேன், இவருக்கு என்னுடைய பேரே தெரியாது, நான் வாழ்க்கையில் மறித்து போக போகிறேன்னு தெரியாது, எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன்னு தெரியாது, ஆனால் எப்படி இவர் முகமுகமாக என்னை பேர் சொல்லி கூப்பிட முடியும்னு சொல்லி இயேசு மேலே இன்னும் கொஞ்சம் எனக்கு விசுவாசம் வந்துச்சு. அதன் பிறகு நான் இந்த மீட்டிங்க்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு ஐசிஐசிலேருந்து எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் ஒரு இன்டர்வியூக்குன்னு சொல்லி. இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணேன். 3 levels ஆஃப் இன்டர்வியூ வச்சாங்க. நுங்கம்பாக்கத்தில் வச்சு கையில் ஒரு ஆஃபர் லெட்ரு கொடுத்தாங்க. அந்த ஆஃபர் லெட்ரு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா பர் ஆனம் இத்தனை லட்சம்னு சம்பளம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஐசிஐசியில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வேலை செஞ்சு ஒரு பைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு கார், மாருதி கார் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் வாங்கினேன். கூடுவாஞ்சேரியில் ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி போட்டேன். கடைசியாக சில மாதங்கள் முன்பாக தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. என் ஒய்ஃப் பேர் எஸ்தர். ஸோ திருமணம் முடிஞ்சு இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். இதுக்கு ஒரே காரணம், இயேசு தான்
ஒரு அல்டிமேட் பவர்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த அல்டிமேட் பவர் அவர் கண்டுபிடிச்ச பிறகு அவரை என் இருதயத்தில் நான் ஆண்டவராகவும் அவரை ஒரு தெய்வமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை இப்படி மாற்றி இருக்கிறாரு. ஸோ அவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, வாழ நினைச்சா வாழலாம், இந்த பூமியில் வழியா இல்லை என்று இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் வாழ நினைத்தும் திரும்பும் இடமெல்லாம் இருண்ட பாதையாக இருப்பது தான் ரூபனின் சோகமான ஒரு அனுபவம். நினைச்சு பாருங்களேன், பந்தம், பாசம், நேசம், அப்பா அம்மா எதுவுமே இல்லாத இவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன, சமாதானம்னா என்ன, கிலோ எவ்வளோ, எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்பதை போன்ற ஒரு அனுபவம். இந்த ஏழை இளைஞன் வாழ்க்கையில இயேசு சுவாமி சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், வாழ்க்கையே கொடுத்தார். இந்த அனுபவத்தை குறித்து முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? உன்னை மாற்றும் சக்தி என்ற புத்தகத்தை இலவசமாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டிய ஃபோன் நம்பர் 1800-425-8855 1-800-425-8855. இப்பொழுதே ஃபோன் செய்து உங்களுடைய பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.